காரணம், இது நன்றாக ஓடும் என்ற அனுபவத்தினாலும் எனக்கு இருக்கும் ஓரளவு தொழில்நுட்பத்தினாலும் இதை நடத்தி காட்ட முடியும் என்று என்னுடைய வியாபார அனுபவத்தில் எல்லாவற்றையும் முதலீடு செய்திருக்கிறேன். எனக்கு பெரிய சொத்துக்கள் ஒன்றும் கிடையாது என்பது ஊரறிந்த விஷயம். ஆனால் சென்னையில் எனக்கு இருக்கும் தாவர சொத்துக்கள் அனைத்தும் இந்த படத்திற்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரிலீஸ் செய்தி தள்ளி போக போக எனக்கு பணம் கொடுத்தவர் இதை எழுதி அவர் பெயருக்கு மாற்றிக்கொண்டு விட்டார். ஆக இந்த தேதியை கடந்தோமாயானால் இந்த வீடு எனதல்ல. இந்த வீட்டுல நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன், பல பிரஸ் மீட் வச்சிருக்கேன். ஒருவேளை தீர்ப்பு எனக்கு சாதகமாக இன்று வரவில்லை என்றால் இனிமே பிரஸ் மீட் இங்க நடத்த முடியுமா தெரியாது. அதனால சந்தோஷமா ஒரு பிரஸ் மீட் நடத்திடலான்ட்டு உங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்கேன். ஏடா சிரிச்சுக்கிட்டே சொல்றானேன்னு பாத்தீங்கன்னா, எங்க வீடே அப்படித்தான், எங்க குடும்பமே அப்படித்தான். பணம் பெரிதல்ல. ஜட்ஜி அவர்கள் சொன்னார்கள், ஒரு தனி மனிதனுக்கு செலவானது முக்கியமா, நாட்டின் ஒற்றுமை முக்கியமா என்று. எனக்கு நாட்டின் ஒற்றுமை தான் முக்கியம். என் சொத்தை இழக்க தயார். மாண்புமிகு நீதிதேவன் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது இதுதான். அவர் விருப்பப்பட்டது போல் நாடு ஒற்றுமையாக இருக்கட்டும், அதற்கு நான் விழுந்தாலும் பரவாயில்லை. ஆனால் விழுந்தால் விதையாக விழுவேன். தனி மனிதன் தானே வீழ்த்தி பார்க்கலாம் என்று தமிழகம் நினைக்கக்கூடாது. விழுந்தால் விதையாக விழுவேன், மரமாக வளர்வேன். தனிமரம் தானே தோப்பாகாது என்று நினைத்து விடாதீர்கள். பல சுதந்திர பறவைகள் வந்து அமரும் மரமாக நான் இருப்பேன். மீண்டும் விதைகள் விழும், அது சோலையாகும், காடாகும். ஆனா விதை நான் போட்டது. என் வசனமே எனக்கு கை வருவது சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு அரசியல் கிடையாது, மதம் கிடையாது என்பது எல்லோருக்கும் தெரியும். எல்லா கட்சி பிரமுகர்களும் இந்த வீட்டிற்கு கூட பல முதலமைச்சர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள், என் தகப்பனாரின் நண்பர்களாக. நானும் அப்படித்தான். எல்லோருடனும் நழுவாமல் வழுவாமல், யார் மனதும் புண்படாமல், மனித நேயம் பாதகப்படாமல், எனக்கு மனதில் பட்ட நியாயங்களை தைரியமாக சொல்லக்கூடியவன் நான். எனக்கு மதம் கிடையாது, மனிதம்தான் என்பது உங்கள் பலருக்கும் தெரியும். இப்பொழுது நான் இங்கே வந்திருப்பது நிலை விளக்கம், என் தன்னிலை விளக்கம் இல்லை. அது சொல்லிட்டேன். இது இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு, எனக்கு நிறைய வீடு இருக்கு சாப்பிடறதுக்கு, தங்கத்தான இடம் இல்லை. என்னை குடியமர்த்துவது எப்படி என்று தமிழ் ரசிகர்களுக்கு தெரியும். என்னுடைய மூத்த சகோதரர் உடம்பு முடியாம இருக்காரு. உனக்கு புரியலையா, உலக நாயன் உனக்கு பேர் வச்சது, ஊரை விட்டு வெளியே போ, உள்ளூர்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். எனக்கு மத சார்பற்ற ஒரு இடம் வேண்டும். அது தமிழகமாக இல்லாமல் போய்விட்டால் மதசார்பற்ற மாநிலம் இந்தியாவில் உள்ளதா என்று தேடி குடியமர்வேன். இருந்ததெல்லாம் போயிட்டு இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்னும் பொழுது குடியமர நான் உகந்ததாக கருதும் மாநிலத்தில் தங்கலாம் என்று இருக்கிறேன். காஷ்மீர் முதல் கேரளம் வரை தமிழகத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறேன். நீங்கள் பார்ப்பீர்கள். எனக்கு இடம் கிடைக்கவில்லை என்றால் மதசார்பற்ற ஒரு நாடு தேடி போவேன். திரைக்கடலோடி திரவியம் தேடுவேன். ஆனா யாருக்கும் கடன் வைக்க மாட்டேன். என் பழக்கம் அது அல்ல. ஜீரோ டாக்ஸ் அரியர். அந்த தைரியத்தில் தான் நான் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். என் படலில கை வச்சிருவாங்களோ பயம், எங்க கணக்கு வரிய பார்த்து ஏதாவது பிடிச்சிருவாங்களோங்கிற பயம் எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. நான் இன்னைக்கு 2:30 மணிக்கு மறுபடியும் சந்திக்க வேண்டியிருக்கும். அதுவரை விட இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்ப்போம். எனக்கு மதம் இல்லை, குலம் இல்லை, இப்ப பணம் இல்லைன்னு இருந்ததுன்னா பரவாயில்ல, பணம் சம்பாதிச்சுக்கலாம், போறேன்.
ஆனால் என் திறமை என்னுடன் இருக்கும். உங்க எல்லாருக்கும் இந்த செய்தியை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. இது மதசார்பற்ற ஜனநாயக நாடு என்று நான் இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கிறேன். நீதி தர மறுப்பதும் தாமதிப்பதும் ஒன்றுதான் என்கிறது ஒரு ஆங்கில பழமொழி. எனக்கு கிடைக்க வேண்டிய நீதி தாமதப்பட்டு விட்டதாக நான் நினைக்கிறேன். அது என் தனிப்பட்ட கருத்து. இருப்பினும் எனக்கு நீதியின் பால் நம்பிக்கை உள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதை தவிர சொல்ல எனக்கு ஒன்றுமில்லை. I will. I am. If you're quiet, I can. If you can maintain silence, I can say the whole thing in English for you again. Thank you everyone for coming here. I know it's not a great convenient place, but there is a reason why I've called you to this inconvenient place. I'll come to that later. I really don't know what is happening. There are various reasons told to me as to why these things are happening. None of them make sense to me. The fact is that I'm yet to get interim relief, as some of my friends had reported in press. The film shows started and stopped again. The police have come and sent out those people asking for a physical order from the court, which we are yet to receive. We might or might not. I don't know about it. It's still sub judice. The honorable judge will tell us whether we'll get the interim order or not. But I believe that along with my Muslim friends, I've been instrument in a political game. I don't know who is playing it. I'm not even hazarding the guess. The fact remains, my history has proven that I have been neither leaning to the left nor right, but trying to maintain my position, my equipoise. Now that apart, the judge in a previous interim relief has said that one man's money and his film, his work of art, is not more important than the unity of the nation. I agree with him. It's not important. Now I'll come to my problem, which I am willing to do for the nation. For the sake of the film, I've hawked this house to my moneylender, who had shown great patience. And now it's nearly 2 months since he lost his patience. And as things got postponed, he wanted some kind of visible safety for him. And I have bequeathed all my properties that I own in Chennai and surroundings to him, that in case he doesn't realize his money in a particular date, he will take over this place. This place is not going to be mine. I have a lot of memories here. I thought I'll have one more good memory of inviting you gentlemen here, having a press meet, and then probably lose it if the judgment is not favorable for me. I truly wonder how just one movie could knock this mighty nation's unity aside. I thought our diversity and unity are what we are all about. But that's besides the point. Now I shall wait for the afternoon judgment. But after this, I think I'll have to seek a secular state
for me to stay in. I've lost what I've got. When I had nothing to lose, I might as well choose. And that choice would be a place where it will be a secular state. From Kashmir to Kerala, excluding Tamil Nadu, I'll look for a place which would house an artist like me. I'll pay for it. I know my art is still left and I can earn. If I can't find it within India, which I will know in another couple of days whether I will be able to find a secular state in India or not, I will find hopefully another country which is secular that might take me in. Emma Hussain had to do it. And now Hassan will do it. And it's fine. I'll continue to work. But nothing will change the fact. Only my passports will change. But nothing will change the fact that I'm a Tamil and an Indian. I have the dubious distinction of being an illiterate in 3 languages that I speak. In Malayalam, I'm quite fluent. Telugu, Kannada, and even Hindi. So I'll seek a living in India or abroad. Thank you very much. Are you disowning Tamil Nadu? Are you disowning Tamil Nadu? No. I think Tamil Nadu wants me out. Sir, do you think this is a systematic campaign? No, I think most of my... I beg your pardon? To stop the release to US Muslims. Do you think this is a systematic campaign of the state government? Let me not blame anyone. You know who to blame. I leave it to you. I'm too small a man and it's sub judice. And I'm not going to, till the court gives me, I can't keep chatting this situation up. I've come here to tell you so that my fans know that this is happening and my fans will keep peace. When I say my fans, that includes a lot of Muslims. They are my fans and they are with me and they have found nothing wrong with my film. And in the neighboring states, in Malabar and in Hyderabad, the film is running smoothly. So in retrospect, do you feel that you could have done anything differently, particularly volunteering to screen the film to the Muslim populations? I had answered this before in a meeting in USA. I had shown this film to Mr. Balchandar because he's like a father to me. I showed it to my Muslim brothers because they are my brothers. I promised that all are my brothers when I took the oath as an Indian. என்னங்க என்ன விநியோகஸ்தருக்கா யார் வேணா பேசலாம் நான் பேசக்கூடாது என் படத்தை பத்தி See, you said that you want to leave Tamil Nadu, this is your birth state. Don't you think that you are doing a disservice to your fans by... No. I said I only want to stay in a secular state. That doesn't mean I won't make Tamil films. That's all I do good. I write in Tamil. My poems are in Tamil. My pun, my joke, everything is in Tamil. Nothing's going to change. I'm not angry with my people. You have a chief minister who is who's from the film industry. Even under such a chief minister, do you feel that as a film personality, you haven't got the right protection? No, I have the protection. It's only the free will to speak that's being denied. Thank you very much. क्या इसे आप राज्य सरकार की कमजोरी बताएंगे? नहीं, मैं कुछ नहीं बताऊंगा क्योंकि केस अभी तक कोर्ट में है। जी क्या आप देश छोड़ने की बात कर रहे हो इस पर?
अभी तक नहीं, बट अगर जरूरत पड़ा तो छोड़ना ही पड़ेगा. I want to be a secular man, जहाँ these things don't touch me on either side. I've grown up listening to Periyar. हाँ? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் இங்க உட்கார்ந்திருக்கேன், உங்களுக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி? बिल्कुल. बड़े भाई M.F. Hussain साहब had to go out of India for the same reason. The same reason I would also go. I'm not blaming one religion. I'm not just saying it's because of Muslims. One time it might be Christians, one time it might be Hindus, one time it will be Muslims. I'm fed up. I'm just an artist. I'm godless. Mary. Thank you. Thank you very much. Then somehow, hopefully, I'll come with good news. ஆனா எனக்கு போக தெரியுங்க வழி, என் வீடுங்க அது கொஞ்ச நாளைக்கு எனக்கு தெரியும் எப்படி போறது. சரி, தேங்க்யூ, வணக்கம். மேல போயிடுங்க, கீழே செட் பண்ணுங்க.